வெல்கம் டு V4 குக்கிங். இன்றைக்கி பச்சை பயிறு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் இட்லி அரிசியும் 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிரும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இந்த பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் உடம்புல உள்ள உயர் இரத்த அழுத்தத்தை இது கட்டுப்படுத்தும். இது உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சி கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வைக்க உதவும். இப்போ பாருங்கள், மாவை நான் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன். இந்த மாவை நைட்டு ஃபுல்லாக நம்ம புளிக்க விடணும். பச்சை பயிறு உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பாருங்கள், காலையில் மாவு இந்த பக்குவத்துக்கு நல்லா புளிச்சு கிடச்சிருக்கு. பச்சை பயிறு அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்பு சூட்டையும் குறைக்கும். இது பாருங்கள், மாவு நல்லா இட்லி அவிக்கிறதுக்கு உள்ள பக்குவத்துக்கு நல்லா புளிச்சு கிடச்சிருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி அவிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த பச்சை பயிரில் உள்ள தாமிர சத்து சருமத்தில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கும். அதே நேரம் தோல் நோய்கள் எல்லாம் வராமலும் தடுக்கும். இது நம்ம அடிக்கடி பச்சை பயிறு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள சர்க்கரை அளவையும் இது கட்டுப்படுத்தும். பாருங்கள், மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அப்படியே அடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நிலக்கடலை போட்டு அரைச்சி விடலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி விடலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இதில் ஊற்றி தாளித்து எடுத்துவிட வேண்டியது தான். பாருங்கள், பஞ்சு போல் சாஃப்டான பச்சை பயிறு இட்லி ரெடி ஆகிட்டு. பச்சை பயிரை பற்றி புத்தகங்களில் நான் படித்தது தான் இங்கே தெரியப்படுத்திருக்கிறேன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.